சென்னை அடுத்த பூந்தமல்லி பகுதியில் மக்களின் கோரிக்கையை ஏற்று சிசிடிவி கேமரா, மின் விளக்குகள் அமைத்து கொடுத்த தனியார் நிறுவனம். பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பழஞ்சூர் பகுதியில் தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏராளமான பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பகுதியில் போதிய மின் விளக்குகள் இல்லாதாலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருந்து வந்த நிலையில் அதனை தவிர்க்கும் விதமாக தனியார் நிறுவனம் சார்பில் இந்த பகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு வந்தது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் பூந்தமல்லி உதவி கமிஷனர் சமீர் அகமது மற்றும் விச்சூர் வெள்ளிவாயில் சாவடி தொழிலாளர் நலசங்க தலைவர் டாக்டர் சுப்பிரமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமரா பயன்பாட்டை தொடங்கி வைத்தனர். இதையடுத்து உதவி ஆணையர் சமீர் அகமது பேசுகையில், தமிழக அரசு சார்பில் சிங்க பெண்கள் சிறப்பு படை உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதியில் பெண்கள் அதிகமாக பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் என்பது வீண் செலவு அல்ல, அது ஒரு முதலீடு என பேசினார். மேலும் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கான பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பூந்தமல்லி சரக உதவி ஆணையர் சமீர் அகமது, நாசரத்பேட்டை காவல் ஆய்வாளர் சண்முக சுந்தரம், முன்னாள் காவல் உதவி ஆணையர் கண்ணதாசன், பழஞ்சூர் கிராம முன்னாள் தலைவர் வின்சென்ட் முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். என்ன பண்ணுவாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சுன்னா காரில் இருக்கிறவங்களாம் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. டூ வீலர் இருக்கிறவங்களாம் ஹார்ன் அடித்து என்ன நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது போலீஸ். அதே மாதிரி ஷாப் பார்த்தீங்கன்னா 1 crore அந்த ரேஞ்சில் பண்ணுவாங்க. ஆனால் சிசிடிவி போட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு வீண் செலவாக இருக்கும். எப்போ சிசிடிவிங்கிறது இப்போ காலத்தில் பிறகு அது ஒரு வீண் செலவு இல்லை, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா சிசிடிவியோட அதிகபட்சமே ஒரு 25,000 தான் வரும். ஆனால் ஒரு பொருள்